யார் சிறந்த அடிமை என்பதில் ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டியின் விளைவாகத்தான் எடப்பாடி சிறந்த அடிமையா, ஓபிஎஸ் சிறந்த அடிமையா, டிடிவி தினகரன் சிறந்த அடிமையான்னு இருந்த போட்டி இப்போ செங்கோட்டையன் சிறந்த அடிமையா அப்படின்ற போட்டிக்கு அவரும் தன்னை உட்படுத்தி இருக்கிறார். திராவிட சித்தாந்தத்தை முன்னெடுப்பதற்கு, எம்ஜிஆரின் கொள்கைகளை முன்னெடுப்பதற்கு, ஜெயலலிதாவின் ஆளுமையை முன்னெடுப்பதற்கு ஒரு லீடர் கூடவா இல்லை. அறிஞர் அண்ணா தலைவர்களை உருவாக்கினார், கலைஞர் கருணாநிதி தலைவர்களை உருவாக்கினார், எம்ஜிஆரும் தலைவர்களை உருவாக்கினார். ஆனால் அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்கள் அடிமைகளை உருவாக்கி வச்சாங்க. இவர்களை கண்ட்ரோல் படுத்துறதுக்கு மோடி அமித்ஷாவும் தான் வரணும்னா இவர்கள் அவர்களது உத்தரவை எதிர்பார்த்து தான் டெல்லியை நோக்கி காவடி எடுப்பார்கள் என்று சொன்னால், எம்ஜிஆர் டெல்லியை நோக்கி காவடி எடுத்தா கட்சி ஆரம்பிச்சாரு, ஜெயலலிதா டெல்லியை நோக்கி காவடி எடுத்தா கட்சி ஆரம்பிச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக ஆதரிக்கிறவர்கள் அவர் ஒரு லீடருங்கிறத ப்ரூவ் பண்ண தருணம்ங்கிறாங்க. இது இங்கே அடிமைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க. ஓபிஎஸ் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கினார்ல, ஏன் செங்கோட்டையன் நீக்கலாம்? கூட இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தோத்தான்னா ஜெயிச்சான்னா யாருக்கு என்ன பிரச்சனை? அவர்கள் திரும்பி அதிமுக பதவிக்கு வந்தான்னா வராட்டன்னா என்ற நிலைப்பாட்டில் எடப்பாடி இருக்கிறார் என்று அமித்ஷா கணித்து தான் இப்போ செங்கோட்டையனை இறக்கி விட்டார். ஓபிஎஸ் அடிப்படை உறுப்பினர் பதவியில் நீக்க தெரிந்தவர், டிடிவி அடிப்படை உறுப்பினர் பதவியில் நீக்க தெரிந்தவர், சசிகலாவை நீக்க தெரிந்தவர், அன்வர் ராஜாவை நீக்க தெரிந்தவர், ஏன் செங்கோட்டையனை நீக்கல? நீக்கினா மொத்தமாக உள்ளே போயிருவீங்க எல்லா பேரும். எடப்பாடி தோற்றால் மட்டுமே, எடப்பாடியை சுற்றி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தோற்றால் மட்டுமே, பிஜேபிக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தோற்றால் மட்டுமே அதிமுகவை மீட்டெடுக்க முடியும். அப்படி மீட்டெடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற சக்தி அதிமுகவில் இருக்கானா? இப்போ இல்லை. ஸ்பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச இருக்கிற அரசியல் ஆளுமை, அரசியல் விமர்சகர் டாக்டர் வி பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அரசியலில் மிகப்பெரிய ஒரு குளறுபடி நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்குது. குறிப்பாக அதிமுகவில் செங்கோட்டையன் அவர்கள் பதவி பொறுப்புகள்ல இருந்து, கட்சி பொறுப்புகள்ல இருந்து நீக்கப்பட்டார். அதை தொடர்ந்து அவர் ஆன்மீக பயணம் போறேன்னு சொன்னார். ஆனால் போயிட்டு அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமன் அவர்களெல்லாம் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து? இப்போ என்னன்னா, அதிமுகவில் ஒரு போட்டி நடக்குது. யார் சிறந்த அடிமை, பிஜேபிக்கு, அமித்ஷாவுக்கு, மோடிக்கு யார் சிறந்த அடிமை என்பதில் ப்ரூவ் பண்ணுறதுல போட்டி நடக்குது. ப்ராப்ளம் என்னென்னா, அறிஞர் அண்ணா தலைவர்களை உருவாக்கினார், கலைஞர் கருணாநிதி தலைவர்களை உருவாக்கினார், எம்ஜிஆரும் தலைவர்களை உருவாக்கினார். ஆனால் அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்கள் அடிமைகளை உருவாக்கி வச்சுருக்காங்க, ஜீரோவை உருவாக்கியிருக்காங்க. இந்த ஜீரோக்களுக்கு கமாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். தானாக செயல்பட தெரியாது, கமாண்ட் பண்ணிட்டா அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அப்போ ஜெயலலிதா அவர்கள் இல்லாத போது கமாண்டிங் பொசிஷன் சசிகலா எடுத்தாங்க. சசிகலாட்ட போனால் பணம் வராது. அப்போ கரப்ஷன் இதெல்லாம் சேனலைஸ் மாறிடும். அப்போ என்ன ஆகுதுன்னா, அதுக்கு மேலே இருப்பவர்கள் யார் என்று பார்த்தார்கள். அதை இயக்குபவர்கள் மோடி, அமித்ஷாவும். அங்கே பவர் இருக்குது, பதவி இருக்குது, பவர் இருக்குது, இடி இருக்குது, சிபிஐ இருக்குது, இன்கம் டேக்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ அந்த அதிகாரத்துக்கு அவர்கள் சொன்னால் தான் இவங்க கேட்கணுன்ற இதில் இவர்கள் ஏன்னா ஒரு ஆள் வேணும்ல. ஏன்னா உங்களுக்கு சுயமான சிந்திக்கக்கூடிய தலைவர்கள், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இங்கே யார்ட்டுமே இல்லை. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, யார் சிறந்த அடிமை என்பதில் ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டியின் விளைவாகத்தான் எடப்பாடி சிறந்த அடிமையா, ஓபிஎஸ் சிறந்த அடிமையா, டிடிவி தினகரன் சிறந்த அடிமையான்னு இருந்த போட்டி இப்போ செங்கோட்டையன் சிறந்த அடிமையா அப்படின்ற போட்டிக்கு அவரும் தன்னை உட்படுத்தி இருக்கிறார் என்று தான் நம்ம பார்க்கணும். நான் கூட செங்கோட்டையனது உணர்வுகள் இது ஒரு ஒற்றுமைப்படுத்தக்கூடிய உணர்வு, ஒற்றுமைப்படுத்தணும். அதிமுக ஒன்றாகணும், ஒன்றாக தான் வெற்றி பெற முடியும். அது உண்மையான ஒரு உணர்வுன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு என்ன மிகப்பெரிய வருத்தம் அப்படின்னா, ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கட்சி, ஒரு ஏழை எளிய மக்களுக்கு, பாட்டாளி மக்களுக்கான கட்சி. அந்த கட்சி ஒரு விளிம்பு நிலை சமுதாயம், அனைவருக்குமான அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு கட்சி. சிறுபான்மை மக்கள், எஸ்சி எஸ்டி, மொத்தம் பெரும்பான்மை மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவரையுமே உள்ளடக்கிய ஒரு கட்சியை உருவாக்கி மக்களாட்சியை கொடுத்தவர் எம்ஜிஆர். அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களும் ஒரு ஆளுமையோட, அவங்க மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது, இருந்தாலும் ஒரு ஆளுமையோட மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொடுத்து மாநில சுயாட்சிக்கு ஸ்ட்ராங்காக நின்னாங்க. அப்போ இப்படிப்பட்டவர்கள் சுயமாக ஒரு அதிமுகவை நிற்பதற்கு, திராவிட சித்தாந்தத்தை முன்னெடுப்பதற்கு, எம்ஜிஆரின் கொள்கைகளை முன்னெடுப்பதற்கு, ஜெயலலிதாவின் ஆளுமையை முன்னெடுப்பதற்கு ஒரு லீடர் கூடவா இல்லை. இது எவ்வளவு பெரிய ஒரு வேக்குவம் அப்படின்றது. உண்மையிலே இவர்களை கண்ட்ரோல் படுத்துறதுக்கு மோடி, அமித்ஷாவும் தான் வரணும்னா
இவர்கள் அவர்களது உத்தரவை எதிர்பார்த்து தான் டெல்லியை நோக்கி காவடி எடுப்பார்கள் என்று சொன்னால், எம்ஜிஆர் டெல்லியை நோக்கி காவடி எடுத்தா கட்சி ஆரம்பித்தார், ஜெயலலிதா டெல்லியை நோக்கி காவடி எடுத்தா கட்சி ஆரம்பித்தாங்க. மக்களை நம்பினார்கள், மக்களோடு பழகினார்கள், மக்களோடு இருந்தாங்க, மக்களோடு மக்களாக பயணித்தார்கள், மக்களுக்காக திட்டங்களை தீட்டினார்கள், மக்களுக்காக சேவை செய்தார்கள், சமூக நீதியை, சமத்துவத்தை எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஊழல் என்பது எல்லா இடத்துலையும் இருக்குது. ஊழல் இல்லாமல் யாரும் இங்கே ஆட்சி நடத்துறதுக்கு வழி இல்லை. மக்களே இதில் பார்ட்னராக இருக்க வரைக்கும் ஊழலை ஒழிக்க முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அதிமுக என்ற கேரக்டரை, எம்ஜிஆர் கட்சியை, எம்ஜிஆரது கொள்கைகளை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு தலைவன் இல்லையா? பிஜேபி எதிர்பார்த்து நிற்கக்கூடிய தலைவர்களாக இவர்கள் அத்தனை பேர் இருக்காங்கன்றதான் மிகப்பெரிய வேதனை, மிகப்பெரிய ஒரு சோதனையான காலகட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது என்பதை நம்ம பார்க்குறோம். இது பிஜேபி அதிமுகவை அழிப்பதற்கான தேர்தல். அதான் அதிமுகவை அழிப்பதற்கான தேர்தல். அதில் பிஜேபி போட்ட காய்கள் கரெக்டாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் பலிகடாவாக எடப்பாடி, செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி அனைவரும் பலிகடாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே அவர்களுக்கு யார் சிறந்த அடிமை என்பதை நிரூபிப்பதற்கு போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இப்போ இன்றைக்கி நடக்கக்கூடிய நிதர்சனமான நிகழ்வாக தெரிகிறது. இல்லை, நீங்கள் யாருக்கு ஆளுமை இருக்கிறது, அதாவது இங்கே அதாவது எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த ஆளுமை, ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்த ஆளுமை, அதெல்லாம் இவங்களுக்கு இல்லையான்னு கேள்வி கேட்டீங்க. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் போர்க்குரல், அதாவது 10 நாட்களுக்குள் நீங்கள் கட்சியை இணைத்தாக வேண்டும்னு சொல்லி ஒரு கெடு நிர்ணயித்த உடனேயே அவர்களை தூக்கி வீசுகிற ஒரு ஸ்டைல், அது ஜெயலலிதாவின் ஸ்டைலில் தூக்கி உடனே பதவிகள்லேருந்து தூக்குறாரு. ஒரு கமாண்டிங் பொசிஷனில் தானே இருக்காரு. நீங்கள் இப்போ கூட அதிமுக ஆதரவாளருக்கு குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை தீவிரமாக ஆதரிக்கிறவர்கள் அவர் ஒரு லீடருங்கிறத ப்ரூவ் பண்ண தருணம்ங்கிறாங்க. இதை நீங்கள் அடிமைங்கிற வார்த்தையை பயன்படுத்துனீங்க. ஓபிஎஸ் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கினார்ல, ஏன் செங்கோட்டையன் நீக்கலாம்? அடிப்படை உறுப்பினர் பதவியில் நீக்கியிருக்கணும்ல, நீங்கள் ஆளுமையான ஆள், ஏன் நீக்கலாம்? ஏன்னா செங்கோட்டையனுக்கு பேக்கிங் அமித்ஷா இருக்கார். மறுநாள் போயிட்டார்ல செங்கோட்டையங்க, அமித்ஷா பார்த்துட்டார்ல, ஹரித்வார் போகிறேன்னு சொல்லிட்டு தானே போனார். எடப்பாடி என்ன சொல்லிட்டு போனார்? அதிமுக ஆஃபீஸை திறக்க போகிறேன், ஒழுங்காக பெயிண்ட் அடிச்சிருக்கானு பார்க்க போகிறேன்னு போனார். 3 கார் மாறி போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தார். அதே வேலை தானே செங்கோட்டையன் இப்போ பண்ணியிருக்காரு. ஹரித்வார் பார்க்க போகிறேன், பாலராமரை தரிசிக்க போகிறேன், ஆன்மீக பயணம் போகிறேன். போனாரா ஆன்மீக பயணம்? ஹரித்வார் போனாரா? பாலராம் ஏன் திரும்பி வந்தார்? உடனே போன பர்பஸ் முடிஞ்சு திரும்பி வந்தாச்சு. அப்போ யாரோ அழைத்திருக்கிறார்கள், அந்த அழைப்புக்கு ஏற்ப இவர் உடனே கிளம்பி போகிறார். அதை கூட உண்மை பேச மாட்டேங்க. இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, இவர்கள் நம்பகத்தன்மை இல்லாதவர்களாக மக்கள் மத்தியிலே இவர்கள் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. எக்ஸ்போஸ் ஆக 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 இவர்கள் மக்கள் நம்பிக்கை இழப்பார்கள், அதிமுக தொண்டர்களின் நம்பிக்கை இழப்பார்கள். இன்றைக்கி அதிமுக தொண்டர்கள், எம்ஜிஆர் தொண்டர்கள், ஜெயலலிதாவின் தொண்டர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கட்சியும் சார்ந்த கட்சியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. உங்களை அழிப்பதற்கு பிஜேபி காய் நகர்த்தி கொண்டிருக்கிறது. ஆட்டு மந்தையில் மேய்ப்பன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆடு எங்கே போகும்? கசாப் கடைக்காரன்ட்ட போய் நிற்கும், தலையாட்டிகிட்டே போய் நிற்கும், அவன் கொடுக்குற கொலைக்காக போய் நிற்கும். அவன் மஞ்சள் தண்ணி ஊற்றி வர ஒவ்வொரு ஆடாக வெட்டிட்டு போயிட்டே இருப்பான். இதுதான் இன்றைக்கி அதிமுக நடந்துகிட்ருக்கு. இது தெரியாத ஆட்டுக்கு என்ன தெரியும்? இது மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் இன்றைக்கு கசாப்பு கடைக்காரன்ட்ட போன மாதிரி அதிமுகவின் அமைச்சர்கள் அனைவருமே ஒவ்வொருவராக அங்கே போகிறார்கள். முதல் பலி ஓபிஎஸ், 2வது பலி டிடிவி, 3வது பலி எடப்பாடி, 4வது பலி செங்கோட்டையன், இன்னும் வரிசையாக பலி வரும், நடக்கும். இல்லை, எடப்பாடி நீங்கள் எப்படி பலின்னு சொல்கிறீங்க? நான் என்ன கேட்குறேன்னா, 2021 தேர்தலில் பாஜகவுக்கு 20 சீட்டுகளுக்கு மேல் கொடுக்க முடியாதுன்னு நீண்ட நேரம் பேரம் பேசிய பிறகும் படிந்து போகாதவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அது மட்டும் இல்லாமல் கட்சி ஒழுங்கு நடவடிக்கைகளும் நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ தடாலடியாக முடிவுகளை எடுத்தார். நீங்கள் சொன்ன மாதிரி அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கிட்டாலும் கூட தன்னால் எது சாத்தியப்படுமோ அதை செய்யக்கூடிய ஒரு கமாண்டிங் பொசிஷன். நானும் இப்போதும் என் கையில் தான் கட்சி இருக்குதுங்கிறத ப்ரூவ் பண்ணுறார் இல்லையா? நீங்கள் அந்த வகையில் அவரை ஏன் நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க? அது மட்டும் இல்லாமல் இவர் எல்லா விஷயத்துக்கும் அங்கே போய் தயவு காத்து நிற்கிற மாதிரி என்ன நிலைமையில் இல்லை இல்லையா? நான் கேட்குறது இன்னைக்கு இங்கே இவர் தட்டி விட்டோன்னு அங்கே போகிறார் இல்லையா? அவர்கள் நினைத்தால் இவரை கமாண்ட் பண்ணி நிறுத்த முடியாதா இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம்? அதாவதுங்க, 20% வாக்கு இவர்கிட்ட இருக்கு. இப்போ 44% வாக்கை கொடுத்து சென்றார் ஜெயலலிதா. 138 எம்எல்ஏக்களை கொடுத்து போனார், ஆட்சியை கொடுத்துட்டு போனார், 38 எம்பிக்களை கொடுத்துட்டு போனார். எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிற்கிறாரா இல்லையா எடப்பாடி? 138 எம்எல்ஏக்களில் 70 எம்எல்ஏக்கள் தான் வந்தாங்க. அது எப்படி? ஒருங்கிணைந்து ஓபிஎஸும் இபிஎஸும் சேர்ந்து அவ்வளோ வந்தாங்க, கூட்டணி போட்டு. சரிங்களா?
இல்லைன்னா அதுவும் போயிருக்காது, வந்திருக்காது. இதை இழந்தவர்கள். இன்றைக்கி கமாண்டிங் பொசிஷன் அப்படின்னா என்ன? கமாண்டிங் பொசிஷன் அப்படின்னா வந்து சொன்னதை செய்யணும். நான் வந்து 2024லையும் பிஜேபியுடன் கூட்டணி கிடையாது, 2026லையும் கூட்டணி கிடையாது, 31லையும் கூட்டணி கிடையாது. சொன்னது யார்? நம்மளா? யார்? அவர் தானே சொன்னார். அவர் தானே சொன்னார். எங்கே சொன்னார்? எஸ்டிபிஐ மாநாட்டில் சொன்னார், மக்கள்கிட்ட சொன்னார், அதிமுக தொண்டர்கள்ட்ட சொன்னார். பேப்பர் யார் மாற்றினது? யாரை கேட்டு மாற்றினார்? பொதுக்குழு கூட்டி கேட்டு போய் கூட்டணி சேர்ந்தாரா? பொதுக்குழுக்கு போட்டு சேர்ந்தாரா? இல்லை செயற்குழு கூட்டம் போட்டு கூட்டணி சேர்ந்தாரா? யாருக்குமே சொல்லாமல் தானே போய் கூட்டணி சேர்ந்தார். அப்போ இதில் என்ன ஆளுமை இருக்குது? கூட்டு உட்கார வச்சு பதிலே பேச விடாமல் அமித்ஷா வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் உட்கார வச்சு கூட்டணி என்டிஏ தலைமையில் நான் கூட்டணி ஆச்சுன்னு சொல்லிட்டு போனார்ல. இவர் சொல்லிகிட்டே இருக்கார், என்டிஏ தலைமையில் கூட்டணி ஆச்சுன்னு அவர் சொல்லிகிட்டே இருக்கார். இவர் நான் அதிமுகவில் தான் பெரும்பான்மை ஆச்சுன்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ என்ன ஆகுது? அப்போ வந்து இவர் போர்ஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கார். இவர் என்ன மெசேஜ் கொடுக்குறாரு? நான் வந்து கட்சியை காப்பாற்றணும், கட்சி ஏன் தலைமையில் தான் இருக்கணும், என்கிட்ட தான் 20% ஓட்டு இருக்குது, அவங்ககிட்ட இல்லை. அப்போ 44% ஓட்டில் 24% ஓட்டு காணாமல் போயிடுச்சு. அந்த 24% எங்கே போச்சு? உங்கள்கிட்ட 20 தானே இருக்குது, 24% போச்சுல, வெளியே போயிடுச்சுல, எங்கே போச்சு? 18% நாங்கள் வளர்ந்துருக்கோம். யார்கிட்ட போச்சு? 18% பிஜேபிக்கு வந்திருக்கு. வேறு யார்கிட்ட போச்சு? உங்கள் ஓட்டு எங்கே போச்சு? ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது வாங்கின 44%, ஓபிஎஸும் ஏபிஎஸும் இருக்கும்பொழுது, தினகரன் சசிகலா இல்லாமல் இருக்கும்போது 33% குறைஞ்சி. அப்போ 9 இப்போ கிட்டத்தட்ட 11% காலி. அந்த 11% எங்கே போச்சு? யாருக்கு போச்சு? கொஞ்சம் தினகரனுக்கு போச்சு, கொஞ்சம் வந்து திமுகவுக்கு போயிருக்கும், இல்லை வேறு கட்சி நாம் தமிழருக்கு கொஞ்சம் போச்சு. சரி, ஓபிஎஸை காலி பண்ண 13% போயிடுச்சா? 33%ல் 13% போயிடுச்சா? 13% வாங்கி கல்வனைஸ் பண்ணி வாங்கக்கூடிய சக்தி ஓபிஎஸ்க்கு இல்லை, ஓபிஎஸ் கிடையாது. ஆனால் 13% எங்கே போச்சு? யார்கிட்ட போச்சு? அண்ணாமலைகிட்ட போயிடுச்சா? அண்ணாமலைகிட்ட போயிடுச்சு, இது திமுககிட்ட போயிடுச்சு, நாம் தமிழர்கிட்ட போயிடுச்சு. இப்போ போன ஓட்டுக்கு பாரு, மிச்சம் இருக்குது 20% ஓட்டு. யாருக்கு போட்ட ஓட்டு? மோடி வரக்கூடாதுன்னு போட்ட ஓட்டு, எடப்பாடி வரணும்னு போட்ட ஓட்டு. நீ மோடி வரணும்னு இன்னைக்கு கூட்டணி வச்சுருக்க, அந்த ஓட்டு எப்படி உங்களுக்கு வரும்? இல்லை, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, மோடி வரக்கூடாதுங்கிறதுக்காக போட்ட ஓட்டுங்கிறீங்க. ஆனால் அவங்க ஒரு கணக்கு சொல்கிறாங்க, எங்ககிட்ட 18% இருக்குது, அவர்கிட்ட 23%. அந்த கூட்டணி வாங்கினது ரெண்டையும் சேர்த்தா 37% கிட்ட வருது. நாங்கள் அடுத்த கட்டமாக பலரையும் இணைத்து ஒரு மெகா கூட்டணியை உருவாக்கணும்னா இன்னும் பெரிய வெற்றியை பெறுவதற்கு எங்கிட்ட வாய்ப்பு. அங்கே தான் வந்து அமித்ஷா போட்ட கணக்கு மாட்டிக்கிச்சு, தப்பாக போயிடுச்சு. அமித்ஷா போட்ட கணக்கு தப்பாக போயிடுச்சுன்னா இன்றைக்கி அமித்ஷா இந்த விளையாட்டை விளையாடுறாரு செங்கோட்டையனை வச்சு. அமித்ஷா போட்ட கணக்கு என்ன? 39%, 20.5% ஏடிஎம்கே, 18% பிஜேபி, மொத்தம் 39%. இந்த 39%ல் இவிஎம்மையும் எலெக்ஷன் கமிஷன் ஓட்டு திருட்டையும் வச்சு மேனேஜ் பண்ணோம்னா ஒரு 45% காமிச்சிடலான்னு அமித்ஷா ஒரு கணக்கு போட்டிருக்காரு. அதுக்கு தான் வந்து இறங்கி வந்து திருநெல்வேலியில் போன வாரம் வந்து 39% நாங்கள் வாங்கியிருக்கோம், நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டு போனவர் அவர். சரிங்களா? ஆனால் என்னாச்சு? எடப்பாடி சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்டாரு. என்ன பண்ணார்? ஓபிஎஸ் எப்பொழுதும் கிடையாதுன்ட்டார், எந்த காலத்தில் அது காலம் கடந்து விட்டதுன்னாரு. தினகரனுக்கு காலம் கணிந்து வந்தால் பார்ப்போம்ட்டார். ஓகே, நயனா நாகேந்திரன் என்ன சொன்னார்? ஓபிஎஸ் தான் எங்கள் தலைவர், சரி இபிஎஸ் தான் எங்கள் தலைவர், கூட்டணி தலைவர், அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதான் செய்வோன்ட்டாங்க. அப்போ என்னாச்சு? ஓபிஎஸ் அவுட்டு, டிடிவி தினகரன் அவுட்டு, ஏற்கனவே இருந்த பாமகவும் காலி வெளியே போயாச்சு, தேமுதிகவும் இல்லை. அப்போ என்னாச்சு? 18% ஓட்டு. 18% ஓட்டில் இவங்க 3 பேர் இல்லைன்னா 10% காலியா? 10% காலி, 10% வச்சுக்கோங்க, 10% காலி. இந்த 3 பேர் இல்லைன்னா யார்? பாமக, டிடிவி அண்டு ஓபிஎஸ். 18%ல் 10% காலி. இது எல்லாம் 18% உருவாக்கி வச்சது யார்? அண்ணாமலை. அண்ணாமலையும் வெளியே அனுப்பிட்டார், அண்ணாமலையும் காலி பண்ணிட்டார். அண்ணாமலை எதிர்கால வாழ்க்கையே காலி பண்ணிட்டார் எடப்பாடி. அண்ணாமலை எப்படி வேலை வைப்பார்? இன்றைக்கி சொல்லிட்டாரு, கிரவுண்ட் லெவலில் திமுகவுக்கு எதிரான அலை இல்லை, மக்கள் மனநிலை திமுகவை மாற்ற வேண்டும் என்ற மனநிலை இல்லைன்னு இன்றைக்கி அண்ணாமலை பேசியிருக்கார். யார்? இன்றைக்கி பேசியிருக்கார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அண்ணாமலை எப்படி உங்களுக்கு ஒர்க் பண்ணுவார்? அண்ணாமலையை காலி பண்ணி அண்ணாமலையை எதிர்காலத்தையே சிதைத்து பண்ண உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுவார்? ஏதோ சொல்கிறாங்கன்றக்காக மேடையில் வந்து எடப்பாடியை முதல்வர் ஆக்கும்னு சொல்கிறாரு. அண்ணாமலையை நம்பி வந்த இளைஞர்கள், நம்பி வந்த நடுத்தர வயது குடும்பம்
இவங்கெல்லாம் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு, ஒரு ஹானஸ்டான ஆஃபீஸர்னு நினச்சி அவர் சொன்ன டேட்டா அத்தனையும் பொய், அவர் சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே வந்து பொய், அதிரடியாக திமுகவை எதிர்க்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக அவரை நம்பி ஓட்டு போட்ட அந்த ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன், ஃப்ளோட்டிங் வாக்குகள் கிட்டத்தட்ட ஒரு 3%லேருந்து 4% காலி, 5% வச்சுக்கோங்க காலி. அப்போ என்னாச்சு, இது ஒரு 10%, இங்கிட்டு ஒரு 5-6% காலினா மிச்சம் எவ்வளோ இருக்குது? 4% தான் மிச்சம் இருக்குது. 4%, 5 கூட வச்சுக்கோங்க. இப்போ பிஜேபிகிட்ட இருக்கிறது 5%, தமாக எவ்வளோ வரும்? 0.5% கூட இருக்காது. இப்போ யார் இருக்குது? ஜான் பாண்டியன் நேற்று போயாச்சு. கிருஷ்ணசாமி அவர் இருக்காரா? அவர் இல்லை, கூட்டணியிலே இல்லை. மதுரை விமான நிலைய விஷயத்திலே அவர் முரண்பாடாக தான் பேசிட்டு. எது மதுரை விமான நிலையத்துக்கு பேர் மாற்றணுங்கிறதுல வந்து முரண்பாடு ஆயிருக்காப்பா, அது தெரியல. அது என்ன ஆச்சுன்னு, அதில் தான் பிரச்சனை வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவர் போயிட்டார். அப்புறம் யார் இருக்கா? அப்போ ஏசி சண்முகமும் பாரிவேந்தர் இருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 0.5% வச்சுக்கோங்க. அவங்களாம் லோக்கலைஸ்டு பார்ட்டி. அப்போ இருக்கக்கூடிய 5%, எடப்பாடிட்ட 25% வச்சு எப்படி ஜெயிப்பார் அமித்ஷா? எப்படி ஜெயிப்பார்? அமித்ஷாவுக்கு தெரியாதா? இப்போ 39% நம்ம கனவு கண்டமே, 25% தானே இருக்குது கிரவுண்ட் லெவலில். இந்த 25% ஆக்குனது யார் அப்படின்னா எடப்பாடியினுடைய ஆணவம், அகங்காரம், பிடிவாதம், எடப்பாடியினுடைய சர்வாதிகாரம். நான் ஜெயிக்கலைனாலும் பரவாயில்ல, கட்சி என்கிட்ட இருக்கணும். அதிமுக ஜெயிக்கலைனாலும் பரவாயில்ல, மோடி ஜெயிக்கலைனாலும் பரவாயில்ல, கட்சி என்கிட்ட இருக்கணும். 2024 நான் ஜெயிக்கலைனாலும் பரவாயில்ல, அதிமுக ஜெயிக்கலைனாலும் பரவாயில்ல, அதிமுக ஆட்சி பிடிக்கலாலும் பரவாயில்ல, கட்சி என்கிட்ட இருக்கணும். ஏன்னா நான் மட்டும் முன்னாள் முதலமைச்சர், எனக்கு அந்தஸ்து இருக்குது, முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து இருக்குது, Z+ செக்யூரிட்டி இருக்குது, போலீஸ் பாதுகாப்பு இருக்குது, எப்பயும் போல் நான் ராஜா மாதிரி போயிட்டு வருவேன். கூட இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தோத்தான்னா ஜெயிச்சான்னா யாருக்கு என்ன பிரச்சனை? அவர்கள் திரும்பி அதிமுக பதவிக்கு வந்தான்னா வராட்டன்னா என்ற நிலைப்பாட்டில் எடப்பாடி இருக்கிறார் என்று அமித்ஷா கணித்து தான் இப்போ செங்கோட்டையனை இறக்கி விட்டுருக்கார். ஓபிஎஸ் அடிப்படை உறுப்பினர் பதவி நீக்க தெரிந்தவர், டிடிவி அடிப்படை உறுப்பினர் பதவி நீக்க தெரிந்தவர், சசிகலாவை நீக்க தெரிந்தவர், அன்வர் ராஜாவை நீக்க தெரிந்தவர். ஏன் செங்கோட்டையனை நீக்கலை? ஏன் நீக்கலை? நீக்குனா மொத்தமாக உள்ளே போயிடுவீங்க எல்லா பேரும். நீக்கி பாருங்களேன், செங்கோட்டையனை நீக்குங்களேன். அடுத்து நீங்கள் எல்லோரும் வரிசையாக ரைடு தான், ரைடு வரிசையாக வேலுமணி போவார், அடுத்து எடப்பாடி போவார், கடைசியாக எடப்பாடி உள்ளே போயிடுவார். போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அப்போ இதுக்காக பயந்து தான் இவர்கள் வந்து இருக்கிறார்கள். இப்போ யார், நான் தான் உங்களுக்கு வந்துட்டேன், நீங்கள் எதுக்கு இவங்களுக்கெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி இப்போ இவர் சொல்லுவார். இப்போ இவர் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு, செங்கோட்டையன் வந்து அவரை பார்த்துட்டு வந்திருக்காரு. இப்போ எடப்பாடி நிலைப்பாடு என்ன ஆகும்? இப்போ செங்கோட்டையனுக்கு ஆதரவாக இவர் நிற்பாரா? காய்கள் நகர்த்தப்படுமா? இரட்டை இலை முடக்கப்படுமா? இல்லை வந்து செங்கோட்டையனும் அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமன் பேசி, இந்த 3 பேரும் பேசி, இன்னொரு பின்னால் இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களும் செங்கோட்டையன் பக்கம் வைக்கப்படுவார்களா? பொதுக்குழு கூட்டப்படுமா? அந்த பொதுக்குழுவில் எடப்பாடி நீக்கப்படுவாரா? நீக்கப்பட்டு மற்றவர்கள் அனைவரும் ஒன்று சேருவார்களா? இல்லை எடப்பாடி தலைமையிலான அதிமுக, செங்கோட்டையன் தலைமையிலான அதிமுகன்னு 2 அணியாக பிரியுமா? ஜே அணி ஜா அணி பிரிஞ்ச மாதிரி, சேவலும் இரட்டைப்புறம் வந்த மாதிரி வருமா? இதெல்லாம் இனிமேல் வரக்கூடிய நிகழ்வுகள். அப்போ அதிமுக அழிஞ்சாதான் திராவிட கழகங்கள் அழிக்கணும். முக்து பாரத், காங்கிரஸ் முக்து பாரத்னு சொன்னார். ஹைதராபாத்தில் ஒரு மீட்டிங்கில் என்ன சொன்னாங்க? கழகங்கள் இல்லாத தமிழகம் உருவாக்க வேண்டும். அதில் முதல் அழிப்பு வேலை அதிமுகவை அழிப்பது என்பதுதான் அமித்ஷாவினுடைய ஒற்றை செயல், ஒற்றை சிந்தனை. அந்த சிந்தனையில் இன்றைக்கு அதிமுகவினுடைய தலைவர்கள் எந்த ஆடு முதல்ல போய் தலையை கொடுக்கறது, பலிகடை ஆவது என்பது இவர்களுக்குள்ள போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போட்டியில் அதிமுக ஒட்டுமொத்தமாக பலிகடை ஆக்கப்படும். இவர்கள் ஒரு தலைவன் கூட இல்லையான்றதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு தலைவன் எம்ஜிஆர் கட்சியை மீட்டெடுப்பதற்கு ஒருத்தன் கிடையாதா? ஒரு தலைவன் கிடையாதா? இத்தனை கோடிக்கணக்காக சம்பாரிச்சு வச்சுருக்கீங்களே, இந்த கோடி கணக்காக சம்பாரிச்சு வச்சுருக்க யாராவது அதிமுக கட்சி கொடுத்துருக்கீங்களா கேட்டுங்க. கட்சி ஃபண்டுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க கொள்ளையடிச்ச பணம் என்னது? கட்சி ஃபண்டுக்கு தான் கொள்ளையடிச்சாங்க. கட்சி ஃபண்டில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கேளுங்க. எத்தனை அமைச்சர்கள் ஃபண்டில் கொடுத்துருக்காங்க? இல்லை எத்தனை இண்டஸ்ட்ரியிலேருந்து ஃபண்டு வாங்கியிருக்காங்க? அதிமுகவுடைய பொருளாதார நிலைமை என்ன? இண்டிவிஜுவல் அமைச்சருடைய பொருளாதார நிலைமை என்ன? அப்போ இவர்கள் எம்ஜிஆர் வந்து சொத்தை கொடுத்துட்டு போனார், ரெட்டலை கொடுத்துட்டு போனார், அதிமுகவுடைய தொண்டர்கள் என்ற மிகப்பெரிய சொத்தை, விலை மதிக்க முடியாத சொத்தை கொடுத்துட்டு போனார்.
தன் தன் அத்தனை சொத்தையுமே கட்சிக்கு எழுதி வச்சுட்டு போனார். ஜெயலலிதா ஜானகி அம்மா இப்போ இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை அலுவலகத்தை கொடுத்துருவாங்க ராயபுரத்தில் இத்தனையும் கொடுத்துட்டு போன அந்த மாபெரும் தலைவன் எங்கே? எல்லா சொத்தையும் சொந்தமாக கொள்ளையடித்து உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக இவர்கள் சொத்து சேர்த்த பணம் ஒரு 10%ஆவது அதிமுக கட்சிக்கு கொடுத்துருக்கானா எவனாவது கேளுங்க பார்ப்போம். ஒருத்தன் கொடுத்துருக்க மாட்டான் கட்சிக்கு. இத்தனை கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிகளை கொள்ளையடித்த எந்த அமைச்சராவது அதிமுக கட்சிக்கு பணம் சேர்த்து வச்சுருக்கானா? கட்சியை ஜனநாயக முறைப்படி எம்ஜிஆருக்கு பிறகு இண்டிவிஜுவல் லீடர்ஷிப் கிடையாது. ஜனநாயக முறைப்படி வழி நடத்தணுமா இல்லையா? கட்சி அப்போ தான் நிற்கும். ஒரு ஜனநாயகம் தலைக்கணுமா இல்லையா? எம்ஜிஆர் கொடுத்து வச்சுட்டு போன ஜனநாயகத்தையாவது அவர் செயல்படுத்திடணுமா இல்லையா? உயிர்படியாவது செயல்படுத்திடணுமா இல்லையா? அதுவும் பண்ணல. தான் தோன்றித்தனமாக தனக்கேற்றபடி ரூல்ஸை மாற்றி 10 மாவட்ட செயலாளர் ப்ரப்போஸ் பண்ணணும், 5 வருஷம் தலைமை நிலைய செயலாளர் இருந்திருக்கணும்னு ரூலை மாற்றி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க செல்லாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்க. அந்த கேஸு பிஜேபி ஆக்டிவேட் பண்ணிச்சுன்னா எங்கே போவீங்க? ரெட்டலையை முடக்குனா எங்கே போவீங்க? பொதுக்குழு கூட்டினா என்ன பண்ணுவீங்க? உங்கள்கிட்ட தான் பணம் இருக்கா? நீ ஏலம் எடுத்திருக்க. எடப்பாடி ஏலம் எடுத்திருக்கார். எடப்பாடி கட்சியை ஏலம் எடுத்து கம்பெனியை நடத்திட்டு இருக்கார். அதே கம்பெனியை அமித்ஷா நினச்சாருன்னா செங்கோட்டையனுக்கு பணத்தை கொடுத்து எல்லா பொதுக்குழு வாங்குன்னு சொன்னார்னா வாங்க மாட்டாங்களா? 5000 கோடி கொடுத்து நார்த் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் விலைக்கு வாங்கி நார்த் ஈஸ்ட்டில் ஃபுல்லாக ஆட்சி ஏற்படுத்தி அமித்ஷாவுக்கு தெரியாதா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அதிமுக பொதுக்குழு உறுப்பினரை வாங்குறதுக்கு? ஏன் எடப்பாடி அப்படி முடக்கி இவர்கள் எல்லோரையும், அதாவது சிதறி கிடக்கிற அணியை ஒன்று திரட்டி அவர்கள் கையில் அதிமுகவை படித்து அந்த அதிமுகவை தனக்கு பக்கத்தில் வச்சு ஈஸி இல்லையா? ஏன் அதை செய்யலை அமித்ஷா? யார் அமித்ஷா ஏன் அதை செய்ய முன்பட அதை ரொம்ப யோசிக்கிறாங்க? ஏன் எடப்பாடியை அவர்களோடு இணங்கி போவதற்கு தயாராக இருக்காங்க? அவரை அழிப்பதற்கோ அவரை கையகப்படுத்துவதற்கோ ஏன் முயற்சி இல்லை? இதுவரை அவர்கள் முயற்சி எடுத்தார்கள். ஒன்றாக இணைத்திடலாம், எடப்பாடியை சொல்லிடலாம். ஏன்னா 20% ஓட்டு இருக்குது இவர்கிட்ட இருக்குது. இவர்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. ஏன்னா ப்ரூவ் பண்ணல. இப்போ டிடிவி தினகரன் ப்ரூவ் கொஞ்சம் ப்ரூவ் பண்ணார். அதுக்கப்புறம் அவருக்கு அந்த என்னைக்கு பிஜேபிகிட்ட போனாலும் அன்றைக்கி அவர் சொல்லி முடிஞ்சிடும்ல, சொல்லி முடிஞ்சிச்சு. ஓபிஎஸ் ஒரு இடத்துல இருக்கிற 10 இடத்துல கேண்டிடேட் போட்டிருந்தாருன்னா இந்நேரம் அவருக்கு ஒரு மதிப்பு வந்திருக்கும். அதுவும் போடலை. அவர் ஒரு இடத்துல பலாப்பழத்தை தூக்கிட்டு நின்றுட்டு ஓட்டு வாங்கி அதிமுக டெபாசிட் காலி பண்ணிட்டு வந்துட்டார். ஆனால் அதாவது அவங்க ஸ்ட்ரென்த்துங்க. வலிமை ஒன்று தான் வலிமையை மதிக்கும். நீங்கள் என்னைக்கு உங்கள் கட்சியை வலிமையான கட்சியாக வைக்கவில்லையோ அன்றைக்கி எந்த கட்சியும் உங்களை மதிக்காது. அதுதான் ஓபிஎஸ்க்கு ஏற்பட்டது, அதுதான் டிடிவிக்கு ஏற்பட்டது. இன்றைக்கி செங்கோட்டையனும் அதுதான் ஏற்படும். இவர்கள் அனைவருமே இப்போ எடப்பாடி தான் பிஜேபிகிட்ட அடிமையாக போயிட்டார். இப்போ ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா 25% ஓட்டை வச்சுக்கிட்டு எப்படி இவர் மேனிப்புலேட் பண்ண முடியும் அமித்ஷா? இப்போ அதான் அமித்ஷாவுக்கு பிரச்சனை. 39% இருக்குது அப்படின்னா ஒரு 5% மேனிப்புலேட் பண்ணலாம், இவிஎம் மேனிப்புலேட் பண்ணலாம். மாஸ்டர் ரோலை எலெக்ஷன் கமிஷனை வச்சு பீகாரில் பண்ணது மாதிரி, கர்நாடகாவில் பண்ணது மாதிரி மேனிப்புலேட் பண்ணலாம். பண்ணால் ஒரு 45% வந்துச்சு, நாங்கள் தான் வெற்றி பெற்றோம், ஆட்சி அமைச்சோம்னு என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு வந்துடலாம். அங்கே பெரும்பான்மை பெற விடாமல், எடப்பாடியை பெரும்பான்மை விடாமல் 90க்கு நிறுத்தி மிச்சம் இருக்கக்கூடிய 30 சீட்டை பிஜேபி ஜெயிக்க வச்சு 130 ஜெயிக்க வச்சு கூட்டணி ஆட்சி தான் சொல்லி கொண்டாந்துடலாம். இதுதான் அமித்ஷாவுடைய திட்டம். இந்த திட்டத்துக்கு எடப்பாடி மண்ணை போட்டார, யாரையுமே விடாமல் 25% ஆக்கிட்டார. எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்களே, கட்சியை விட்டு ஓடுறாங்களே. இல்லை, இப்போ இந்த வலு போடுகிறார் இல்லையா, இதுக்கு மத்தியில் இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது எடப்பாடிக்கு இன்னும் பெரிய நெருக்கடிகள் காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இந்த நெருக்கடி நீங்கள் சொன்ன மாதிரி 2 கட்சியும் இணைத்து பெரிய வாக்கு வங்கியாக உருவாக்குமா? அது எப்படி நடக்கும்? அதாவது நான் சொல்கிறது அவங்க ஒரு கணக்குன்னு சொன்னாங்களா, 39% ப்ளஸ் அவர்களுடைய திட்டங்கள் இதெல்லாம் நிறைவேறுமா? அதாவதுங்க, அது நிறைவேறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏடிஎம்கே அழிவில் தான் பிஜேபி வளரணும். அப்போ ஏடிஎம்கே அழிவில் வளர்வதற்கு தான் அண்ணாமலையை தூக்கி ஓரமாக வச்சுட்டு முக்குளத்தோர் சமுதாயத்தை ஒதுக்கியதன் காரணமாக முக்குளத்தோர் சமுதாயத்திலிருந்தே ஒரு பிரதிநிதி நயனார் நாகேந்திரன், ஒரு சாஃப்ட் லீடரை அவர்கள் ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த லீடர்ஷிப்பு அந்த முக்குளத்தோர் வாக்குகளை பிஜேபி கெயின் பண்ணி சவுத்தில் ஃபுல்லாக பிஜேபி கெயின் பண்ணுறதுக்கான ஒரு கிரவுண்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்போ நார்த்தில் எடப்பாடியும் பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி வச்சு இவர்கள் எல்லாம் சேர்ந்துட்டா வந்துரும்ன்றது ஒரு கணக்கு, அவருடைய கணக்கு. ஆனால் அது நடக்க போகிறது இல்லை. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருந்த ஏடிஎம்கே, அதிக ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த ஏடிஎம்கே, திமுக விட அதிக மக்கள் செல்வாக்கு பெற்ற ஏடிஎம்கே இன்றைக்கி இத்தனை துண்டுகளாக மாறிடுச்சு. இந்த துண்டுகளாக மாறி மாறி ஒவ்வொருத்தராக மக்களது நம்பிக்கையை இழக்க வைத்து கிரெடிபிலிட்டியை காலி பண்ணி, இப்போ கிரெடிபிலிட்டி போயிடுச்சுன்னா மக்கள் நம்பிக்கை திரும்பி நம்புவானா?
இப்போ எடப்பாடிக்கு கிரெடிபிலிட்டி போச்சு, திரும்பி நம்புவாங்களா? ஓபிஎஸ் கிரெடிபிலிட்டி போச்சு, திரும்பி மக்கள் நம்புவாங்களா? தர்ம யுத்தம் நடத்தும் போது எத்தாம் பெரிய செல்வாக்கு. அதே இது வந்து குருமூர்த்தி சொல்லி தான் நடத்தினு சொன்னோன்னே போச்சா இல்லையா? துணை முதலமைச்சர் ஏற்றுக்கிட்டு ஒருங்கிணைப்பாளர் துணை இணை ஒருங்கிணைப்பாளர் மாற்றின உடனே போச்சா இல்லையா? அது கிரெடிபிலிட்டி போச்சா இல்லையா? இப்போ கிரெடிபிலிட்டி போயிடுச்சுன்னா ஒவ்வொருத்தரோட கிரெடிபிலிட்டி போயிட்டு கடைசியில் இவர்களை அத்தனை பேருமே பிஜேபியில் இணைத்துக் கொள்வார்கள். இல்லை இப்படி இருக்கும்போது இப்போ அதிமுக அழிவில் தான் பாஜக வளரணும்னு சொல்லும்போது ஒரு புது ஃபேக்டராக விஜய் வந்திருக்கார் இல்லையா? அவர் அந்த வாக்குகளை பிரிப்பார்னு ஒரு இது இருக்கு இல்லையா? அப்படி தானே இப்போ சி ஓட்டர் சர்வேல கூட வந்து புதிய கட்சிகளுக்கு 15% கிட்ட கொடுத்துருக்காங்க. கடந்த முறை பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா 6%. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10% கிட்ட இவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற. கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது விஜய்க்கு. ஏன்னா இந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி பிடிக்காத அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் எங்கே போவாங்க? ஒன்று விக்கிரவாண்டியில் நடந்தப்ப 25,000 வாக்கு ஏடிஎம்கே வாக்கு திமுகவுக்கு போச்சு, நம்ம கண்கூட பார்த்தோம். ஈரோடு கிழக்கில் 30,000 வாக்கு ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேக்கு போச்சு. அதில் கொஞ்சம் வாக்கு நாம் தமிழருக்கும் போச்சு. பிஜேபி வாக்கும் ஏடிஎம்கேடைய சாஃப்ட் இந்துத்துவ வாக்கும் நாம் தமிழருக்கும் போச்சு. இப்போ ஏடிஎம்கே வாக்குகள் இப்போ விஜய்க்கும் போகும், நாம் தமிழருக்கும் போகும், திமுகவுக்கும் போகும். என்ன ப்ரப்போர்ஷனில் போக போகுதுன்னு தெரியாது. ஏடிஎம்கே வாக்கு திமுகவுக்கு போச்சு அப்படின்னா திமுகவிலேருந்து எப்போனாலும் ஏடிஎம்கேக்கு வந்துடுவாங்க. ஆனால் ஏடிஎம்கே வாக்கு விஜய்க்கும் நாம் தமிழருக்கும் போச்சுன்னா விஜய் கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் முன்னால் வரும். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அழிக்கப்படுவார்கள் ஒட்டுமொத்தமாக. ஓகே, அதிமுக ஒட்டுமொத்தமாக நிர்மூலமாக்கப்படும். ஓகே, இது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் தெரிந்து வைத்திருப்பான். அப்போ அதுக்கு வந்து பாதையை உருவாக்கி கொடுத்தவர் எடப்பாடி. பிஜேபியோட கூட்டணி வச்சு அதிமுகவின் ஓட்டுகள் இனிமேல் அவரை ஒன்றும் திருத்த முடியாதுப்பா, ஒரு பணம் கோடி கணக்காக வச்சுருக்காரு, அவர் தான் வந்து ஒரு கூட்டத்துக்கு 1 கோடி இறக்குறாரு அப்படின்னு சொல்லி தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் அந்த பணத்தை வாங்குற வரைக்கும் எடப்பாடி பின்னாலே சுற்றிட்டு இருப்பாங்க. ஓட்டு போடும்போதும் அவர்கள் யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ தான் தெரியும் நம்மளுக்கு இதனுடைய ரிசல்ட் என்ன. எடப்பாடி 20% நிற்க போகிறாரா, 20% 30 ஆக்க போகிறாரா, 30% ஏடிஎம்கே ஓட்டு ஆக்க போகிறாரா, இல்லை ஏடிஎம்கே ஓட்டை 20% 10 ஆக்க போகிறாரான்னு யாருக்கு தெரியும்? நம்ம போனதான் தெரியும். அந்த 10% ஓட்டு போகிற ஓட்டு டிஎம்கேக்கு போதா, விஜய்க்கு போதா, நாம் தமிழர் போதான்னு யாருக்கு தெரியும்? இறுதி ஒரே கேள்வி, இப்போ இவர்கள் எல்லோரும் தனித்து நின்றாலும் ஒரே எஜமானராக பாஜகவை நினைத்து கருதி அவர்கள்ட்ட தான் போய் சரணடைகிறார்கள்னு சொன்னாலும் எடப்பாடி இருக்கிற இடத்தில் மற்றவர்கள் இருக்க முடியாத நிலை வந்தால் அவர்கள் விஜயோடு கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? பலாப்பழம் சின்னத்தில் ஒரு 3 லட்சம் வாக்குகள் வாங்கிய ஓபிஎஸ், டிடிவி தினகரன் கூட சமீபத்தில் விஜயின் நடிப்பாற்றல், அவருடைய ஆளுமை இதெல்லாம் பற்றி பேசியிருக்கிறாரு. ஸோ இவர்களெல்லாம் அந்த பக்கம் சென்றால் ஒரு பெரிய வலுவை, வட மாவட்டங்களில் பெரும் இளைஞர்கள் கூட்டத்தை கொண்ட விஜய் தென் மாவட்டங்களில் முக்குலத்தோர் வாக்குகளை பெற்று ஒரு வலுவான ஒரு கூட்டணி அமைக்க முடியும் இல்லையா? கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கு விஜய்க்கு கேப்பபிலிட்டி இருக்கா அப்படின்றதான் கொஸ்டின். விஜய் கூட இருக்கவங்களும் ஒரு 3 முதலமைச்சர் இருந்த ஓபிஎஸ்ஸை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. டிடிவி தினகரன் ஆல்ரெடி எம்பி எம்எல்ஏ எம்பியாக இருந்து கட்சியை நடத்தி 6% வாக்கு வாங்கி வச்சுருந்த கட்சி, ப்ரூவ் பண்ண கட்சி, அவரை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஓகே, பாட்டாளி மக்கள் கட்சி நிரந்தரமாக 5% வாக்கு வைத்திருக்கக்கூடிய கட்சி, இன்றைக்கி ரெண்டு பேராக போட்டுருக்காங்க. அது எந்த நிலைமைக்கு போகும்னு தெரியாது. அவர்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. தேமுதிக விஜய்க்கு குருவான விஜயகாந்த் உருவாக்கின கட்சி, அவங்களோட ஒத்து போவாங்களான்னு தெரியாது. இந்த ஈகோலாம் இல்லாமல் விஜய் வந்து கீழே இறங்கி இவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து கொண்டு வரக்கூடிய பக்குவம் விஜய்கிட்ட இருக்கான்றது முதல் கொஸ்டின் மார்க். அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கான்றது முதல் கொஸ்டின் மார்க். ஏன்னா இத்தாம்பரிய கட்சிகளை ஒருங்கிணைக்கணும்ட்டு. இதில் 2வது ஆஸ்பெக்ட், இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்க், ஒரு தலைமை பண்புக்கான கொஸ்டின் மார்க். செகண்ட் கொஸ்டின் என்ன கொஸ்டின் அப்படின்னா, விஜயும் ப்ரூவ் பண்ண அன்ப்ரூவ்டு லீடர். ஓகே, எவ்வளோ ஓட்டுனே தெரியாது, ஓபிஎஸ் எவ்வளோ ஓட்டுன்னு தெரியாது, சசிகலா எவ்வளோ ஓட்டுன்னு தெரியாது, டிடிவி தினகரன் எவ்வளோ ஓட்டு தெரியும், பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளோ ஓட்டுன்னு தெரியும், தேமுதிக இப்போ எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் லாஸ்ட் எலெக்ஷனை பொறுத்து. ஓகே, இவங்க எல்லாரும் ஒன்றா சேரும் பொழுது, ஓகே, ஒன்றா சேர்ந்தா இது எந்த அளவுக்கான ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறும். யார்? விஜய்
ஓபிஎஸ், டிடிவி தினகரன், பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, இவங்க 5 பேருமே ஒன்றா சேர்ந்தாங்கன்னா பிஜேபி அதிமுக கூட்டணியை 3ஆம் இடத்திற்கு தள்ளிவிட்டு 2ஆம் இடத்திற்கு வருவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை இவர்கள் பயன்படுத்துவார்களா என்பது நம்மளுக்கு தெரியாது. இவர்கள் எந்த அளவுக்கு இதை வந்து சால்மனைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது விஜயனுடைய விஷ்டத்தை பொறுத்து இருக்குது. விஜயை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரிய ஆட்களாக இல்லை, அந்த அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டியான ஆட்களாக இல்லை. எல்லாம் வந்து எடுத்தேன் கவிழ்த்தேன்னு பேசக்கூடிய, அரசியலே தெரியாத, தமிழே பேச தெரியாத ஆளுங்க தான் வச்சுருக்காங்க. அதனால் அவர்களால் வந்து அதை கேபிட்டலைஸ் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க், மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். லீடர்ஷிப் குவாலிட்டி சரி, ஓகே. இவர்கள் 2ஆம் இடத்துக்கு வந்தாலும் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜெயித்த பிறகு விஜயால் ஜெயிச்சிங்களா, என்னால் ஜெயிச்சிங்களா கேள்வி வருமா? ஓபிஎஸ் உங்களுக்கு என்ன அடையாளம்? என்னால் தான் நீங்கள் ஜெயிச்சிங்க விஜய். ஓபிஎஸ் என்ன சொல்லுவார்? என்னால் தான் நீ ஜெயிச்ச சவுத்தில் ஃபுல்லாக. டிடிவி என்ன சொல்லுவார்? என்னால் தான் நீ டெல்டா ஃபுல்லாக நீ ஜெயிச்ச சொல்லுவாரா இல்லையா? பாட்டாளி மக்கள் வட மாவட்டம் என்னால் தான் நீ ஜெயிச்ச விஜய் சொல்லுவாங்களா இல்லையா? இவர்களுக்குள்ளே வரும் சண்டை வரும். அப்போ 2ஆம் இடத்திற்கு வந்து இவர்கள் ஆட்சியில் பிடிக்க முடியாது. 2ஆம் இடத்துக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, எதிர்கட்சியாக வர்றாங்க, எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் ஆயிடலாம். ஆனால் அது ஒரு கரை சேரா கூட்டணியாக மாறும். விஜய்க்கு வந்து கிரெடிபிலிட்டி லாஸ் ஆகும். ஊழல் இல்லாத கூட்டணி சொல்லிட்டு எப்படி ஓபிஎஸ்ஸும் டிடிவி தினகரனோட கூட்டணி வைக்க முடியும்? எப்படி வைப்பீங்க? பாட்டாளி மக்கள் கட்சியோட எப்படி கூட்டணி வைப்பீங்க? தேமுதிகனா கூட்டணி வைக்கலாம், ஊழல் இல்லாத கட்சின்னு. எப்படி நீங்கள் இதனோட கூட்டணி வைப்பீங்க? என்ன கிரெடிபிலிட்டி இருக்குது விஜய்க்கு? விஜயனோட வாக்கு வங்கி என்ன? அப்போ இவர்கள் எவ்வளவு தொகுதி, 117 தொகுதியில் 120 தொகுதியில் விஜய், மிச்சம் இருக்க தொகுதி ஃபுல்லாக இவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேர் இதில் ஜெயிச்சு வராங்கன்றது தெரியாது. வந்த பிறகு வரக்கூடிய ப்ராப்ளம் என்ன, விஜயகாந்துக்கு நிலை ஏற்பட்டதோ அதே நிலை இவர்களுக்கும் ஏற்படும், விஜய்க்கும் ஏற்படும். இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து 2 வகையான சூழல்களை நம்ம நோக்கி இருக்கணும். ஆனால் இன்றைக்கி ப்ரூவ் பண்ண வேண்டிய இப்போ முக்கியமான கேள்வி, விஜய்க்கு தனிப்பட்ட செல்வாக்கு என்னென்னு ப்ரூவ் பண்ணணும், ஓபிஎஸ்க்கு தனிப்பட்ட செல்வாக்கு என்னென்னு ப்ரூவ் பண்ணணும். ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, செங்கோட்டையன் இவங்க எல்லாரும் தனிப்பட்ட செல்வாக்களை ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தேவையில்லை, அவங்களுக்கு ஆல்ரெடி 5% ஓட்டு இருக்குது, அவங்க அப்பாவும் மகனும் பிரிச்சுக்குவாங்க. அதை தேமுதிக ஆல்ரெடி ஒரு 2% ஓட்டு இருக்குது, அதை அந்த அம்மா வாங்கிடும். ஓகே, இவர்களுக்கு இன்றைக்கு எடப்பாடி தோற்றால் மட்டுமே, எடப்பாடியை சுற்றி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தோற்றால் மட்டுமே, பிஜேபிக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தோற்றால் மட்டுமே அதிமுகவை மீட்டெடுக்க முடியும். அப்படி மீட்டெடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற சக்தி அதிமுகவில் இருக்கானா? இப்போ இல்லை. நான் செங்கோட்டையன் வருவாருன்னு நினச்சேன். நான் செங்கோட்டையன் வந்து வருவார், ஆனால் அவர் பின்னால் பிஜேபி இருக்க, அங்கே தான் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் இருக்குது. அப்போ ஒரு தலைவன் எம்ஜிஆர் கட்சியிலேருந்து வந்து தனித்து நின்று எடப்பாடியை தோக்கடித்து மீண்டும் அனைத்து அதிமுகவினரையும் ஒருங்கிணைத்து எம்ஜிஆர் செல்வாக்கை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு தலைவனை கூட விட்டுட்டு இல்லையா எம்ஜிஆர்? ஒரு தலைவனை கூட விட்டு இல்லையா ஜெயலலிதா? எவ்வளோ பெரிய ஒரு இது சொல்லுங்கள் பாப்போம். இப்போ திராவிட சித்தாந்தத்தை முன்னெடுக்கக்கூடிய, திமுகவுக்கு மாற்றாக நிற்கக்கூடிய ஒரு சக்தி இல்லை அப்படின்னா திமுகவுக்கு மாற்றாக பிஜேபி வந்து நிற்கும். இதுக்கு தானே இவ்வளோ தூரம் நம்ம கத்திட்டு இருக்கோம். பிஜேபி 2ஆம் இடத்திற்கு கொண்டு வருவதற்காக இவ்வளவு கஷ்டம், பிஜேபி 2ஆம் இடத்திற்கு கொண்டு வந்து பிஜேபி முதலிடத்திற்கு கொண்டு வருவதற்காக இவ்வளவு கஷ்டப்படணும் சொல்லுங்க பாப்பா. ஊழல் வந்து ஒழிக்கப்பட வேண்டியது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும். ஆனால் அதை விட ஒழிக்கப்பட வேண்டியது மதவாதமும் வேற்றுமையால் ஆட்சியை பிடிக்கக்கூடிய, வெறுப்பை விதைத்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய அந்த தீவிரவாதம் தான் ஒழிக்கப்பட வேண்டியது. எனவே வந்து அதிமுக வலிமைப்பட வேண்டும் என்று நம்ம விரும்புகிறதெல்லாம் காரணம் மதவாதத்தை ஒழிப்பதற்காகத்தான், வேறு எதுக்கும் இல்லை. பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் ஒரு எந்த திசைக்கு இந்த கூட்டணிகள் செல்லும் அப்படின்னு ரொம்ப நீண்ட, அதாவது தேர்தலுக்கு பிறகு என்ன மாதிரிலாம் நடக்குங்கிறத சொல்லிடுங்க. மிக்க நன்றி, தேங்க்யூ.